தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாடையில் சீமான் கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரியதாலை கிராமத்துல கல் இறக்கும் போராட்டமானது நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பேரவை சார்பில் நடக்குது. உழவர் பாசறை சார்பில் இதுல இந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கல் இறக்கும் போராட்டத்தை ஈடுபட்டு இருக்காரு தற்போது. அதாவது இவருக்காக இந்த போராட்டத்தை ஈடுபடுறதுக்காக சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமா ஒரு மரத்துல சுமார் ஒரு படிக்கட்டுகள் போல கம்புகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த பனை மரத்துல ஒரு 2 அடி இடைவெளியில கட்டப்பட்டிருக்கிறது. இதுல முழுவதுமாக மேலே ஏறி ஏற்கனவே அங்கு களையத்துல தொங்க விடப்பட்டிருந்த கல்லை எடுத்து கீழே இறக்கி தற்போது இந்த போராட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. இந்த போராட்டத்துக்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படலை. இருந்த போதும் தடையை மீறி இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு முன்பாகவே, அதாவது கல் இறக்க இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது குறித்து நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு தடை போடுறாங்க. அந்த தடை எல்லாத்தையும் உடைச்சு இந்த போராட்டமானது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நேற்றே தெரிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டமானது இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதி கொடுக்கல. இதுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. கல் மது கிடையாது, அது உணவுல ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டமானது நடந்துட்டு இருக்கிறார் தற்போது. முரளி கணேஷ், இந்த போராட்டத்தில் மொத்தம் எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்காங்க? அவரே களத்தில் இறங்கி மரத்தில் ஏறி அந்த கல்லை இறக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காரு. அது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? அதாவது இந்த போராட்டத்துல தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்திருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒட்டி இந்த பகுதியில, அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பனைமரம் மட்டும் இல்லாது இது போக இன்னும் 2-3 மரங்கள்ல இந்த மாதிரி ஏறுவதற்கு தோதுவாகவும் கட்டப்பட்டு வச்சிருக்கிறது. இந்த ஒரு பனை மரத்துல மட்டும்தான் அவர் ஏறினார். வந்த உடனேயே வழக்கமான உடை அணிஞ்சு வந்திருந்தார். தனக்கே உண்டான கருப்பு நிற பேண்ட், கருப்பு நிற டிஷர்ட்ல வந்திருந்தாரு. பனை ஏறதுக்கு முன்பாக தான் அணிந்திருந்த பேண்ட்டை முட்டு வரைக்கும் மடக்கி விட்டு சார்ட்ஸ் போல அதை வடிவமைச்சுக்கிட்டு பனை ஏறுவதற்கு உண்டான உபகரணங்களை மாட்டிக்கிட்டு, அதான் நேற்று பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருடைய பாணியில வழக்கமா இது தடையை மீறி நடக்கக்கூடிய போராட்டம், இனி சாதாரணமா தடுக்க முடியாது, கையில பாலை அருவாளோட ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த மரத்துல ஏறி இந்த கல்விறக்கும் போராட்டத்துல ஈடுபட்டு கல்லை இறக்கி கீழே இறங்கி வந்திருக்கிறார். இப்ப தற்போது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முரளி கணேஷ். Let me talk.